திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சீரோடும் சிறுத்தோடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியேன் உளமாற மனமாற வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். நல்ல அருமருந்து சிவப்பழம், நமச்சிவாய பழம். அந்த நமச்சிவாய என்ற அருமருந்தினை விடியற்காலை நீங்கள் தொழில் உணருங்கள், கூறி மகிழ்வீர்களேயானால் நல்ல சொற்களை பேசி மகிழ வேண்டும். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அருளுரைகளை கேட்டு அகமகிழ வேண்டும். நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அந்த அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக வாழ்வீர்கள். எங்கே? சிவாய நம, சிவாய நம, சிவாய நம சொல்லுங்கள். இல்லை நமசிவாய, நமசிவாய, நமசிவாய என்று சொல்லுங்கள். சொல்லி பார்த்துதான் அதனுடைய அருமையை நீங்கள் உணர்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலிருந்து வியலூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். வியலூர் பண்டாரவாடை, திருவியநல்லூர் என்றெல்லாம் வழங்கப்பெறுகிறது. இந்த வியலூர் என்ற பெயரோடு தஞ்சை மாவட்டத்திலே வேறு 2 ஊர்கள் உள்ளன. சோழ நாட்டு காவிரி வடகரை தலம் இது. தஞ்சை மாவட்டத்திலே கும்பகோணத்திலிருந்து வேப்பத்தூர் வழியாக பேருந்து வசதி உள்ளது. கும்பகோணத்திலிருந்து வேப்பத்தூர் பேருந்தில் ஏறினா வழியிலேயே வியலூரில் இறங்கிக்கலாம். சுவாமி பெயர் யோகானந்தேஸ்வரர், அம்பாள் சாந்தநாயகி, தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம், இறைவன் புராதனேஸ்வரர், பில்பாரண்யேஸ்வரர் எனவும் பெயர் பெறுவார். அம்மை சௌந்தர நாயகி. திருச்சிற்றம்பலம். ஜடாயு வழிபட்டு பேரின்பம் பெற்ற தலம். அதனால தான் உங்களுக்கு தீர்த்தமே ஜடாயு தீர்த்தம். திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறை 13வது பதிகம், 4வது பாடல். அடைவாகிய அடியார் தொழ அலரொன்றலையதனில், அடைவாகிய அடியார் தொழ அலரொன்றலையதனில் மடவாரிடு பலி வந்தும் நல்லுடையடமான் கடையார் தரவை முத்தம் நிறை சிந்தி மிடையார் பொழில் உடைத்தூள் திருவிய திருவிரி நீர்வியலூரே. அடியவர்களெல்லாம் தத்தம் அடைவின்படி
தொழுது எழுகிறார்கள். பிரம்ம கபாலத்திலே மகளிர் இட்ட உணவை உண்பவன் யாரு? நம்ம சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் விரும்பி உரையக்கூடிய இடம் எது? அது திருவியலூர். அந்த திருவியலூர் எப்படிப்பட்டது? பள்ளர்கள் வயல்களிலே நிறையவும் நிறைந்த மூங்கில்கள், முத்துக்களை வரிசையாக சொரியவும், ஆற்றிலே வருகின்ற அகில் மரங்களை கொண்டதும் ஆகிய நெருங்கிய மரங்களை கொண்ட பொழில் சூழ்ந்ததுமாகிய நீர்வளம் மிக்க வியலூர் ஆகும். அடைவாகிய அடியார்னா தத்தம் நெறியிலிருந்து வழிபடுகின்ற அடியார்கள். தமக்கு என்று ஒரு நெறி, அதன்படி வழிபடுகிறவர்கள். அடைவுன்னா முறைமைன்னு பேர். அலரோன் யாரு? பிரம்மா. கடையார் பள்ளர்கள். அழகிலார், அழகிலார் கடைன்னு பிரிக்கணும். அகிலும் நிறைந்த மூங்கிலும்னு வரணும், அதெல்லாம் வரக்கூடியது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருவியலூர். எனவே அடியார் பெருமக்களே, வாருங்கள் வாருங்கள், கும்பகோணம் வாங்க. அங்கிருந்து வேப்பத்தூர் பேருந்தில் ஏறி வியலூரில் இறங்கி அங்குள்ள பெருமானை வணங்கி அவனுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருமிதமாக நல்லுணர்வோடு நல்வாழ்வு வாழ்வோம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.